Show that no positive integer n for which in the root of n minus 1 root of n plus 1 is rational கேட்டிருக்காங்க. இது பாருங்க போர்டு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ 3 தடவை கேட்டிருக்காங்க. 2012 அப்புறம் டேர்ம் 1 நடந்ததுல அந்த எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அப்புறம் செட் 48லையும் கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினை வந்து இதை வந்து ஒரு இரேஷனல்னு ப்ரூஃப் எடுக்க சொல்லியிருக்காங்க. தேர் இஸ் நோ பாசிட்டிவ் இன்டீஜர் என், அதாவது இந்த எண்ணுக்கு வந்து எந்த பாசிட்டிவ் இன்டீஜர் அப்ளை பண்ணாலும் இது ரேஷனலாக வர்றதுக்கு சான்ஸே இல்லை. தான் உங்களோட ப்ரூஃப் அவங்க கேட்டிருக்குது. நம்ம முதல்ல இங்கே கொடுத்துருக்கிற நம்பர் வந்து ஸோ நம்ம இதை முதல்ல அசியூம் பண்ணிக்கலாம். தேர் இஸ் நோ பாசிட்டிவ் இன்டீஜர் தான் நமக்கு ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கலாம் தேர் இஸ் அ பாசிட்டிவ் இன்டீஜர் என் ஃபார் விச் திஸ் இஸ் ரேஷனல். அப்போ இதை ரேஷனல்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட வந்து ரேஷனல் பாசிட்டிவ் இன்டிஜர் n இருக்குன்னு நம்ம வந்து அசம்ஷன் எடுத்துக்கிறோம். தேர் இஸ் நோ பாசிட்டிவ் இன்டிஜர்னு உங்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம தேர் இஸ் அ பாசிட்டிவ் இன்டிஜர் அப்படின்னு ஒரு அசம்ஷன் எடுத்திருக்கோம். அதாவது n வந்து இருக்குது, இதை வந்து ரேஷனலில் ப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இது ஒரு ரேஷனல் நம்பர் அப்படின்னா p/q ஃபார்மில் எடுப்போம் இல்லையா? அதனால் ரூட் n-1 ப்ளஸ் ரூட் n+1 வந்து p/q. p and q ஆர் பாசிட்டிவ் இன்டிஜர், q இஸ் நாட் ஈக்குவல் 0. உங்களோட ரேஷனல் நம்பரோட டெஃபினேஷன் படி இது எழுதிக்கோங்க. சரி, இது எப்படி சால்வ் பண்ணுறது? 2 டேர்ம் இருக்குது, அதுவும் ரூட்டில் இருக்குது அப்படின்னும் போது இது ஒரு ஈஸியாக பண்ணுறதுக்கு இதை முதல்ல ரெசிப்ரோக்கல் ஆன் போத் சைட் பண்ணுங்கள். ஸோ ரெசிப்ரோக்கல் ஆன் போத் சைட் பண்ணும்போது இது வந்து ஆக்சுவலாக 1/√n-1 ப்ளஸ் √n+1 கிடைக்கும். ஏன்னா இங்கே டினாமினேட்டரில் இது 1 இருக்கதா அர்த்தம். p/q அப்படின்றது வந்து q/p அப்படின்னு கிடச்சிருக்கும். இங்கே டினாமினேட்டரில் ரூட் இருந்தது அப்படின்னா நம்ம அதை ஸோ டினாமினேட்டரில் டேர்ம் இருக்கிறதுனால ரேஷனலைஸ் பண்ணுறதுக்காக டினாமினேட்டரில் ப்ளஸ் இருந்ததுன்னா மைனஸ் டேர்மால் மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணிக்கோங்க. மேலேயும் மைனஸ் கீழேயும் மைனஸ் அல்ல. ஸோ இப்போ மல்டிபிள் பண்ணலாம். 1 × anything அதே தான் வரும். கீழே பார்க்கும்போது a + b × a - b மாதிரி இருக்குது. நம்மளோட சின்ன கிளாஸ் ஃபார்முலா a - b மல்டிபிள் பை a + b அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம அதை a² - b² எழுதுவோம்ல, அதுதான் இங்கே எழுத போகிறோம். இது a + b, இது a - b. அப்போ இது முதல்ல a² -b² அப்படின்னு வந்திருக்கும் n+1². எப்போவுமே ரூட்டில் இருக்கிற ஒரு டேர்மை நம்ம இப்படி ஸ்கொயர் பண்ணும்போது ஸ்கொயரும் ரூட்டும் கட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லை இந்த ரூட் வந்து 1/2ன்னு வந்து அந்த 2 வந்து கட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கட் ஆகிடும், இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கட் ஆகிடும். இந்த பக்கம் நம்மக்கிட்ட q/pன்ற டேர்ம் இருந்தது, அது அங்கே இருக்கட்டும். ஸோ இங்கே நியூமரேட்டரில் நம்மக்கிட்ட இருக்கிற டேர்ம் √n-1 மைனஸ் √n+1. டினாமினேட்டர் வந்து இங்கே முதல்ல சால்வ் பண்ணிக்கலாம். இதை ஸ்கொயரை கட் பண்ணிட்டோன்னா n-1 மைனஸ் ஆஃப் இங்கே ஸ்கொயரை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு உள்ள n+1 இருக்கும். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணும்போது n-1 மைனஸ் உள்ள போச்சுன்னா -n, இது மைனஸ் உள்ள போச்சுன்னா -1. -n ப்ளஸ் n கட் ஆகிருக்கும். -1 ஜாயின் பண்ணும்போது நமக்கு -2 அப்படின்னு கிடச்சிருக்கும். அப்போ டினாமினேட்டரில் a² - b² வந்து சால்வ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற டேர்ம் வந்து -2 தான், விச் இஸ் ஈக்குவல் டு q/p அப்படின்னு கொஸ்டினில் இருக்குது, எழுதிக்கோங்க. இங்கே டிவைடில் இருக்கிற -2 அங்கே எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா இந்த மைனஸை நம்ம வந்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னு நினச்சோன்னா இங்கே வந்து மைனஸில் டேர்ம்ஸ் இருக்குல்ல, இதை மாற்றி எழுதிட்டு ஒரு மைனஸை வெளியில் எடுத்து நம்ம என்ன கூட பண்ணிக்கலாம், கேன்சல் கூட பண்ணிக்கலாம். அதாவது ஒரு மைனஸை வெளில எடுக்கும்போது n+1 மைனஸ் n-1 அப்படின்னு மாறிடும் கொஸ்டின் பை -2. ஏன்னா இந்த மைனஸை கேன்சல் பண்ணிக்கிறதுக்காக q/p. இது என்ன ரூல் அப்படின்னீங்கன்னா, இப்போ இது வந்து a - b அப்படின்னு இருக்கிற ஒரு கொஸ்டினில் மைனஸை வெளில எடுத்தோம்னா அது b - aன்னு மாறிடும். அப்போ தான் உள்ள மைனஸ் வந்து மல்டிபிள் ஆகும்போது சரியாக வரும். கீழே இருக்க மைனஸை கட் பண்ணுறதுக்காக மேலே வந்து மாற்றி எழுதியிருக்கோம். இப்போ இந்த டிவைடில் இருக்க 2 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போய்க்கலாம். அப்போ n+1 மைனஸ் √n-1 ஈக்குவல் டு 2 டைம்ஸ் q/p அப்படின்னு கிடச்சிருக்கு. இதை நம்மளோட ரெண்டாவது ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். முதல்ல ஃப்ரம் த கிவன் கொஸ்டின் நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ இதான் நம்மளோட கிவன் கொஸ்டின். இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். இதில் வந்து n-1 n+1 எதில் இருக்குது, அடிஷனில் இருக்குது. அடிஷனில் இருக்க அவங்க பிளேஸ் மாற்றி கூட நம்ம எழுதிக்கலாம். இப்போ n+1 n-1 ரெண்டு பேரும் ஆட் பண்ணால் p/q கிடைக்கும்ன்றது ஈக்குவேஷன் 1. ஸோ இது கூட ஈக்குவேஷன் 1 எழுதி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அதாவது n+1 ப்ளஸ் √n-1 அடிஷன்னால மாற்றி கூட எழுதிக்கலாம். இது வந்து p/q, இது வந்து ஃப்ரம் த கொஸ்டின், இது வந்து 1. இவங்க ரெண்டு பேரையும் வந்து எலிமினேஷன் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இதே 2 ஈக்குவேஷனை தான் நான் 2 தடவை எழுதியிருக்கேன். ஏன் 2 தடவை எழுதியிருக்கேன்னா, ஒரு தடவை சால்வ் பண்ணி n+1 இன்னொரு தடவை சால்வ் பண்ணி n+1 கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ முதல்ல இந்த 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது n-1 n-1ல் ஒரு ப்ளஸ்ஸும் ஒரு மைனஸும் இருக்குது, இது கட் ஆகிடும். ஸோ இது வந்து 1 டைம் ஆட் பண்ணும்போது 2 டைம் √n+1 ஈக்குவல் டு நம்மக்கிட்ட இங்கே இருக்கிற டேர்ம் 2q/p ப்ளஸ் p/q அப்படின்னு இருக்குது கொஸ்டினில். ஸோ இது வந்து நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். இங்கே q மல்டிப்ளாச்சுன்னா 2q² ப்ளஸ் p மல்டிப்ளாச்சுன்னா இங்கே p² டிவைடட் பை pq அப்படின்னு கிடைக்கிது. இங்கே மல்டிப்பிள் இருக்க 2 அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா என்ன ஆகிடும்னா டிவிஷனுக்கு வரும். அப்போ இங்கே 2 வந்திருக்கும். ஸோ இதான் n+1 வேல்யூ. அதேமாதிரி இங்கே n-1 கிடைக்கணும் அப்படின்னும் போது
ஸோ இந்த +1 வந்து இது ஆக்சுவலாக இது வந்து ப்ளஸில் இருக்குது. இது நம்மளுக்கு வந்து n-1ஓட ஆன்சர் தான் வேணும் அப்படின்னா இவங்களோட சிம்பிள் தான் நம்ம என்ன பண்ணிக்கணும், சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து மைனஸ், இதுவும் மைனஸ், இதுவும் மைனஸில் வந்திருக்கும். அப்போ n+1 கட் ஆகிடும். ஸோ -2 டைம்ஸ் √n-1 ஈக்குவல் டு 2q/p - p/q அப்படின்னு கிடைக்குது கொஸ்டினில். ஸோ சால்வ் பண்ணும்போது q இங்கே மல்டிபிள் பண்ணால் 2q² - p² PQ அப்படின்னு கிடைச்சிருக்கும். இங்க மல்டிபிள் இருக்க -2 அங்க வரும்போது டிவிஷனுக்கு வந்திருக்கும். ஸோ இங்க ஒரு -2ன்னு இருக்கு. மைனஸை நீங்க ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேல வந்து p² - 2q² அப்படின்னு எழுதும்போது ஒரு மைனஸ் வெளில வரும். கீழே இருக்க மைனஸ் வந்து என்ன பண்ணிடும், கேன்சல் பண்ணிடும். இந்த மைனஸும் கட் ஆயிடும். அப்போ 2pq அப்படின்னு கிடைக்குது. அப்போ √n-1 நம்ம pயும் qவும் ஆல்ரெடி வந்து இன்டிஜர்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கோம். அப்போ இது வந்து இன்டிஜர் பை இன்டிஜர், இது ஒரு ரேஷனல் நம்பர். இப்போ இதுவும் ஒரு ரேஷனல் நம்பர் தான். ஸோ இந்த டேர்ம் இருக்குல்ல, இந்த √n+1 இது ஒரு ரேஷனல் நம்பர் ஆகணும் அப்படின்னா இந்த n+1 ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக இருக்கணும். அப்போ தானே அது ரூட்லேருந்து வெளில வந்து ரேஷனல் ஆகும். அதே மாதிரி இப்போ இது ஒரு ரேஷனல்னா இதுவும் ரேஷனல் நம்பராக இருக்கணும். அப்போ இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிற இந்த n-1 ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக இருக்கணும். அப்போ தான் இது வந்து வெளில வரும். ஸோ இவங்க ரெண்டு பேருமே பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட ப்ரூஃப் வந்து கரெக்டு. ஆனால் n+1 n-1 அப்படின்ற நம்பர் வந்து ரெண்டுமே பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்றது வந்து 1, 4, 9, 16, 25 அதாவது 1 1s 2 2s 3 3s இவங்க தான் உங்களோட பர்ஃபெக்ட் ஸ்கொயர். எந்த ரெண்டு பர்ஃபெக்ட் ஸ்கொயரும் நாட் டிஃபர் பை 1. n+1க்கும் n-1க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்க, வெறும் 2 தான். இப்போ nன்றது ஒரு 3 அப்படின்னா இது வந்து 3 + 1 வந்து 4, இது 3 - 1 வந்து என்னவாயிடும், 2 ஆயிடும். அவங்க ரெண்டு பேருக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 2 தான் இருக்கு. அப்போ 2 டிஃபரன்ஸ்ல ரெண்டு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருக்க சான்ஸே இல்லை. அதனால nக்கு எந்த நம்பர் எடுத்தாலும் இது பாசிபிள் இல்லை அப்படின்னு நம்ம எழுதணும். ஸோ இதில் வந்து நமக்கு கிடைச்ச ப்ரூஃப்லேருந்து √n+1 n-1 போத் வந்து ரேஷனல் நம்பராக இருக்கணும். ஏன்னா p&q நம்ம ரேஷனல்னு எடுத்திருக்கோம். It is possible only when n+1 n-1 both are perfect square. ஏன்னா perfect square இருந்தால் தான் ரூட்லேருந்து வெளில வந்து அது வந்து ரேஷனலாக மாறும் இல்லையா. அதனால n+1 n-1 ரெண்டு perfect squares இருக்கணும். பட் they differ by 2. ஏன்னா n+1க்கும் n-1க்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 2 தான். 2 perfect square never differ by 2ன்னு எழுதியிருக்காங்க பாருங்க. ரெண்டு perfect square நம்பர் வந்து டிஃப்ரென்ஸ் 2ல இருக்கவே இருக்காது. ஏன்னா 1, 4, 9, 25 இப்படி தான் நம்மளோட perfect square வரும். ஸோ டிஃப்ரென்ஸ் 2ல ரெண்டு perfect square இருக்க சான்ஸே இல்லை. ஸோ it never differ by 2. ஸோ n+1 n-1 both cannot be the perfect square. அதாவது ஒருத்தர் perfect square இருந்தாலும் இன்னொருத்தர் வந்து perfect square இருக்கவே முடியாது. என்னக்கு நீங்கள் என்ன நம்பர் எடுத்தாலும். So hence there is no positive integer of n for which this term is rational. அப்போ nக்கு எந்த நம்பர் போட்டாலும் இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணுற ஒரு ஆன்சர் ரேஷனலாக இருக்க சான்ஸே இல்லை. இந்த மாதிரி எழுதி உங்களோட ப்ரூஃப் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும்.